நடக்கின்ற இந்த அமர்வுல கடையில் சுழுமுனை கபாலமும் காற்றி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 வாம்பின் நாவி உணர்த்திங்கிற இந்த 3 வரிகளுக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி அப்படிங்கிற இந்த ஒரு வரியை மட்டும் முதல்ல பார்ப்போம். கடையில் அப்படின்னா கடைசியில் அல்லது முடிவில். சுழுமுனை அப்படிங்கிறதுக்கு இந்த சுழுமுனை என்பது சுழுமுனை நாடிய முதுகுத்தண்டின் நடுவில் அமைந்துள்ள சூட்சும நாடி என்று சித்தர்கள் அதை வர்ணிப்பார்கள். இது ஒரு மறைபொருள் நாடி, கற்பனையாக ஓடுகின்ற இந்த நாடியை கபாலமும் அப்படின்னா, கபாலம் தான் நம்மளுக்கு தெரியும், மண்டை ஓடுன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல மண்டை ஓடு என்று மட்டும் வெறும் வார்த்தைகள் அதை சொல்லிவிட முடியாது. அதற்குள்ளதான் இதனுக்கு முக்கியமான மூளை அமர்ந்துள்ளது. நம்ம ஆன்மீகத்தில் தவத்துல போகும்போது தலை உச்சி, அதுதான் துரியம். அந்த துரியம் இருக்கிற இடம் தான் பீனியல் பாடி. ஆகினை பிட்யூட்டரி சுரப்பி உடல் இயக்கத்தவே நடத்திக்கிட்டு இருக்கிறது. கபாலமும் காட்டிங்கிறாங்க அவை பிராட்டியார். அந்த காட்டினா என்னத்தை காட்ட சொல்றாங்க அப்படின்னா, கபாலத்தில் அமைந்துள்ள ஆன்மீக நிலைகள் என்னென்ன இருக்கின்றதோ அதற்குள் அமைந்துள்ள அந்த பொருள்களில் தொடக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும். இதுதான் இந்த ஒரு வரிக்கு அர்த்தம். கடையில் சுழுமுனை என்று இருப்பதை நம்ம கொஞ்சம் இதை மாற்றி படிச்சிருந்தா தான் அதுக்கு உண்மையான அர்த்தம் புரியும். சுழுமுனை கடையில் அர்த்தம். சுழுமுனை போறதனுடைய அந்த முடிவான பகுதி. சுழுமுனை எங்க ஆரம்பிக்குது? மூலாதாரத்தில் ஆரம்பித்து நம்மளுடைய முதுகுத்தண்டினுடைய நடு மையத்தில் செங்குத்தாக நேர நம்ம தலை உச்சியில தொட்டு அதுல இருந்து அது வழியாக நேர சுத்த வெளி வரை போகுதுங்கிறாங்க சித்தர்கள். அந்த நாடியில தான் 7 சக்கரங்களை நம்ம சித்தர்கள் அமைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த சுழுமுனை நாடியினுடைய முடிவில் என்ன ஆகுது அப்படிங்கறத அந்த அம்மா கேட்கிறாங்க. இந்த நாடி எப்ப திறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது நாம் இடகலை பிங்களை வழியாக சுவாச பயிற்சியை செய்து கொண்டே இருந்தாலும் அது எப்பொழுது நாம் சுழுமுனை நாடியில் கபாலங்காட்டி, அப்ப இந்த கபாலத்துக்குள்ள இருக்கிற அந்த சுழுமுனை நாடி போய் முட்டிக்கிட்டு இருக்கு, என்ன காட்டணும் அதன்னு கேக்குறாங்க விநாயகர் பெருமாள் கிட்ட. அந்த அம்மா கேக்குறது எப்பவுமே பாருங்க, ஒரு விளக்கம் இருக்கு. சுழுமுனை நாடி மூலாதாரத்தில் இருந்து செங்குத்தாக வரும் பொழுது, நீங்க மூலாதாரத்தில் இருக்கின்ற மூலக்கணல் அப்படிம்பாங்க. மூலக்கணல் இந்த சுழுமுனை நாடி வழியாக போய்கொண்டு இருக்கும் போது அந்த முனை வந்ததுல துரியம் டச் பண்ணிட்டு இருக்குல்ல, தலையில உச்சியில டச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல உஷ்ணம் ஏற்பட்டு அந்த நாடி விரிய ஆரம்பிக்குதான். மூலக்கணலுடைய சக்தி சுழுமுனை நாடி அந்த முனையில முட்டிட்டு இருக்கிற இடத்துல அது அப்படியே விரிய ஆரம்பிக்குமா. அந்த இடம் விரிய ஆரம்பிக்கும் போதுதான் அதை எப்படி சித்தர்கள் கற்பனை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1000 தாமரை இதழ்களாக அந்த இடம் விரிவடையுமா. அப்படி விரியும் பொழுதுதான் என்ன ஆகுது, மூளையினுடைய அந்த மடிப்புகளுக்குள்ள இருக்கக்கூடியது பூரா ஜீவகாந்தம் உள்ள போய் அழகா அது அப்படி ஜீவகாந்தம் அந்த மடிப்புக்குள்ள அப்படி போயிட்டு 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 வரும்போது அனுபவம் அந்த நிலையில் ஏற்படும் அப்படிம்பாரு. அதுதான் தவணை நாடியில அவதான் சொல்லுதான். அதாவது அது தாம்பரம் மாதிரி விரிஞ்சு இருக்கிறது. அதுக்குதான் சகசிராராதாரம் பாங்க, சகசிரா ஆதாரம். அப்படி அந்த 2 பேர்த்துனா அந்த தாமரை இதழ்களாக விரிஞ்சு நிற்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூளை பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரெயின் எப்பவுமே நம்ம சாதாரண விஞ்ஞானிகளுக்கு பூரா ஒரு 15% அதிகங்கிறாங்க இயக்கத்துக்கு வர்றது. அப்ப 85% சும்மா தானே இருக்கு. ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளாவது பரவாயில்ல, மனவளக்கலை மன்றத்துல தவம் தியானம் வச்சு தொடரும்போது கூட கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூறலாம். ஆனா அதே நேரத்துல சும்மா இருக்கிறவன், மனவளக்கலை மன்றத்திலே அடியெடுத்து வைக்காதவர்கள், தவம் என்ன தெரியாது, ஏது என்ன தெரியாத சாதாரண மனிதன், அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு மூளையத்தினுடைய அந்த பகுதி எவ்வளவு வேலை செய்யும் நினைக்கிறீங்க? 5% கீழேங்கிறாங்க விஞ்ஞானிகள். அப்ப நம்ம அடிக்கடி இந்த துரிய நிலையில நாம் இருந்து 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 பழகி கொண்டால் அந்த சுழுமுனை நாடிது முடிவில் போய் அப்படி 1000 தாமரை இதழ்களாக விரியும் பொழுது, அந்த தாமரை விரிய 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 நீங்கள் அதிலேயே நிலைத்து நிற்கும் பொழுது, உங்கள் மனம் அதுல போகும்போது அந்த மனம் அந்த மூளையினுடைய செல்களில் நிலைத்து நிற்கும் பொழுது ஜீவகாந்தம் போய் நிறைய அங்க சேரும் இல்லையா. அப்ப ஜீவகாந்தம் போகும்போது அந்த மூளையினுடைய மடிப்புல பூரா அப்படியே உள்ள போய் வெளியே வரும்போது இயக்கமற்ற செல்கள் அனைத்தும் இயக்கத்துக்கு வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த நிலை கொஞ்சம் ஒரு அதிகமானாலே போதே காலம் உணரக்கூடிய சக்தி தானாக வந்துருங்கிறாங்க சித்தர்கள். ஆக்கினையும் மூளைக்குள்ள தொட்டுக்கிட்டு தான் இருக்கு, துரியமும் மூளையில தான் இருக்கு. ஆக்கினை என்பது கீழே இருக்கிற சக்கரங்களை கவனித்துக் கொண்டு உடல் இயக்கத்தை
கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி தொட்டுட்டு மேல போகும்போது அந்த அக்னி எதுக்கு வேண்டி தொட்டுட்டு மேல போறோம்? இறைநிலை உணர்வதற்கு, இறை நிலையை காண்பதற்கு, இறைவனுடைய இயற்கையும் நியதிகளையும் அறிவதற்கு, இறைவனோடு ஒன்றுவதற்கு, ஞானோதயம் பெறுவதற்கு, ஆன்மீக திருப்பு முனைன்னு வச்சாங்க அது சித்தர்கள். அப்ப ஆன்மீக திருப்பு முனை அந்த இடத்துல நின்னாதான் ஆன்மீகத்துக்கு அது திரும்புது அந்த மனசு. அப்படி ஆன்மீகத்துக்கு அந்த மனசு திரும்பிடுச்சுன்னா அந்த சுழுமுனை நாடி வழியாக மேலே போய் அந்த கடையில் முடிவில் போய் முட்டும் பொழுது அங்கதான் இறைநிலை வாயில் ரெடியாக இருக்கு. இந்த சுழுமுனை நாடி கடையில் இருக்கிற இந்த சுழுமுனை நாடிய அப்படின்னு போட்டு கபாலமும் காட்டி அப்படிங்கிறது. அப்படி கபாலமும் காட்டி அப்படின்னா என்று சொல்வது அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவ்வை பிராட்டியார் மண்ட ஓடுன்னு சொல்லிட்டாங்க. மண்ட ஓடுனா கபாலத்தை காட்டு காட்டு, எனக்கு அங்க என்ன இருக்குன்னு காட்டுனா, சித்தர்கள் உயிர் சக்தியை மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கின்ற அந்த உறங்கி கிடக்கிற சக்தி என்ன பண்றாங்க, அதே இந்த சுழுமுனை நாடி வழியாக மேலே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி ஏத்தி அந்த உயிர் சக்தியை கபாலத்தில் இருக்கின்ற நாளமில்லா சுரப்பியில் சித்தர்கள் அமைத்துள்ள அந்த துரிய சக்கரத்தில் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா சுவர்க்க செய்து விடுவார்கள். சுவர்க்க செய்து விடுவாருன்னா ஒட்டிடுவாங்களாம். உயிரை கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒட்டிடுவாங்க. அப்படி ஒட்டிட்டாங்கன்னா கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உயிர் அப்படியே அங்க போய் தங்கிடும். அந்த உயிர் தங்குறது தான், அதுக்குத்தான் அவங்க செய்யற வேலை தான் காயகல்ப பயிற்சி. அந்த குண்டலினி சக்தி தான் அந்த உயிர். அது அங்க போய் தங்கிருச்சு அப்படின்னா அப்படியே அதுல அங்க இருக்க வைத்து விடுவார்கள். நாம் பிறந்த பின்னாடும் இவர்களுக்கு நாம் அந்த அறிவுரையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் எப்பொழுது வாழ்ந்தது போதும் என்று நினைக்கிறார்களோ முதல்ல மன இயக்கத்தை நிறுத்திடுறாங்க. அப்புறம் உடல் இயக்கத்தை நிறுத்திடுவாங்க. உடல் இயக்கத்துல ஒரு மனிதனுக்கு மன இயக்கமும் உடல் இயக்கமும் நின்று போச்சுன்னா மரணம் தானே. ஆனா இவங்களுக்கு மரணம் கிடையாது. ஏன் மரணம் கிடையாது? சாதாரண மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டால் அந்த உடலில் இருக்கின்ற அந்த உயிரானது அந்த உடலை விட்டு பிரிந்து விடும். ஆனா சித்தர்களுக்கு அப்படி பிரியாது. அதைத்தான் அவங்க உயிரை சொர்க்க செய்து விட்டார்கள். மரணம் அவங்களதான் மரணத்தையே எடுத்துக்கிறாங்க. நிறுத்திட்டு அப்படியே அமைதியாயிருவாங்க. அப்ப அந்த உடலானது அப்படியே நிலை கொண்டு விடும். ஆனா உயிர் அதில் தங்கிவிடும். அதனால அதை ஜீவ சமாதி அல்லது மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை அடைந்து விடுவார். இதுதான் இந்த கபாலத்தின் உள்ள முக்கியமான செய்தி. சாவே போய் என்று சொல்லப்படுகின்ற சாகாத்தலை வேகாக்கள் போகா புனல் என்ற அந்த சித்த ரகசியத்தை அடங்கிய இடம் தான் அந்த கபாலம். எண்ணம் தோன்றி துறையறிவிழல் 9 அவை கேட்கிறாங்க. அந்த கபாலத்துல இருக்கக்கூடிய காட்டி இன்னும் நிறைய தவங்கள் இருக்கு. சிந்தாமணி தவம் இருக்கு, பிடரிக்கண் தவம் இருக்கு, நெற்றிக்கண் தவம் இருக்கு, பிரணத தவம் இருக்கு. எல்லாமே அங்கதான் நிக்கும். கபாலத்திலேயும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய அந்த கபாலத்துல இருக்கிறத விநாயக பெருமானே யார் யாரோ சொல்ல முடியாத அளவுக்கு ரகசியங்கள் புதைந்து கிடைக்கின்ற இந்த கபாலத்தில் இருக்கின்ற அந்த இதுகளை பூரா எனக்கு காட்டு. அதுதான் அந்த வரி. அடுத்த வரி, 3 மண்டலத்தின் முட்டிய தூணின். 3 மண்டலங்கிறது என்ன? சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம். இந்த 3 மண்டலங்களையும் உடல்ல சந்திர மண்டலம்ங்கிறது நம்மளுடைய இடபாகத்துக்கு வருகின்ற பகுதி. இது பொதுவாகவே இது இடது நாசி வழியாக ஓடும் பிராணன், சுவாசம் இயல்பாக இதுலதான் இயங்கும். இந்த பாதி பகுதி, அதாவது உடலினுடைய இடப்பக்கம் பாதி பகுதி காமமாக செயல்படும். தாய்க்குரிய பகுதிம்பாங்க. சுருக்கமா பார்த்துருவோம். அப்புறம் சூரிய மண்டலம் உடம்பினுடைய வலது பாகம். அந்த பாகத்துக்கு ஏற்கத்து உடையது. உடம்பினுடைய உஷ்ணத்தை உணரக்கூடிய உயரக்கூடிய பகுதி தான் இந்த வலது பாகம். இது கோப உணர்ச்சிக்குரிய. சந்திர மண்டலம் என்பது ஒரு தீக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க சொல்லலாம் சந்திர மண்டலம் என்றது குளிர்ச்சி தானே சார், அது எப்படி அக்னியில சேர்த்துவது அப்படின்னா சூரியனுடைய அந்த பவரை வாங்கி உஷ்ணமடைந்து அதன் மூலமாக நமக்கு ஒளி விடுவதால் அது பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் அது உண்மையிலேயே அதுவும் அக்னி தான், அக்னியோட சேர்ந்தது தான். அதனாலதான் இந்த மண்டலத்தை முக்தி அப்படிம்பாங்க. முக்தி இல்ல, நல்லா கவனிக்க நான் சொல்ற வார்த்தைய. முக்தி பிளஸ் தீ. முக்தினா 3 தீகள்னு அர்த்தம். அந்த 3வது தீ எதுன்னா அக்னி மண்டலம். இந்த அக்னி மண்டலங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சுழுமுனை நாடியை குறிக்குது. ஏன்னா சுழுமுனை நாடி வழியாகத்தான் குண்டலினி சக்தி என்று சொல்ற அந்த உஷ்ண சக்தி, குண்டம்னா தீ தானே, அது வழியாக ஏறுவதால் இதுக்கு சுழுமுனை நாடியைத்தான் அந்த அக்னி மண்டலம் மெயினா இது பொறுப்பு. சுழுமுனை நாடிக்கு சூட்சும நாடி, சுழுமுனை நாடி, ஓங்கார நாடி,
பிரணவ நாடி, வெள்ளித்தண்டு நாடி, தண்டு நாடி, நிறைய பேர் முதல்ல சொன்ன மாதிரி 3 மண்டலங்கும் முத்தியாக 3 தீகளாக உடலில் இயங்குகிறது. அந்த 3 தீகள் எதை குறிக்கும் என்றால் நமது உடம்பில் சிவன் வசிக்கின்றான் என்பது குறிக்கும். ஏன்னா இந்த 3 தீக்களுக்கு உரியவன் சிவன். அதனால இந்த உடம்புல சிவனாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு முட்டி அவை பிராட்டி முட்டிய தூணின்ங்கிறாங்க. இப்ப எந்த முட்டிய தூணின் எது முட்டுது? இடகலை, பிங்களை, அக்னி என்ற 3 மண்டலத்தில் உள்ள 2 மண்டலங்களான சந்திர மண்டலம் என்னும். அப்ப இந்த சுழுமுனை எல்லாம் சேர்ந்து போய் எங்க போய் முட்டுது? நேர போய் துரியத்துலதான் முட்டுது. சக்கரத்தில், அதாவது பீனியல் பாடி என்னும் நாளமில்லா சுரப்பில் தான் இருக்குது. அங்கதான் சித்தர்கள் உயிரை சொர்க்க சேர்க்கான்னு முதலே சொல்லிட்டேன். முட்டுகின்ற அந்த தூணினுடைய அந்த இடத்துல நான்றெழு பாம்பின் நாவில் நான்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கியன்னு அர்த்தம். எழுன்னா எழுந்த, தூங்கி எழுந்த, நான்றெழு. ஒரு பாம்பு தூங்கிட்டு இருக்கும் போது எழுந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், காலடி சத்தம் கேட்டவனே என்ன ஆகும்னா தன் உயிருக்கு பயந்துட்டு படு பயங்கரமா எந்த. அதான் தூங்கி எழுந்த அந்த பாம்பின் நாவில் உணர்த்தி. அந்த பாம்பு எப்படி அந்த நாவுல அந்த பிளந்த நாவை, தூங்கி எழுந்த உடனே பிளந்த நாவை தன்னுடைய உயிருக்கு ஆபத்து எது வந்திருக்கிறது என்று அது தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விரைந்து எழுந்த அந்த நாள். அந்த மாதிரி அது மாதிரி எனக்கு உணர்த்தி, விரைவாக எல்லாத்தையும் உணர்த்தி, கபாலத்தில் இருக்கின்ற ரகசியங்களை உணர்த்தி, சுழுமுனை நாடி முட்டிக்கிட்டு இருக்கின்ற அந்த தூணில் முட்டி அதையும் உணர்த்தி, இதெல்லாம் உணர்த்தி எனக்கு செய்யுங்கிறது தான் நான்றெழு பாம்பின் நாவில் உறுத்தி. நான்று என்றால் தூங்கிய, எழு என்றால் எழுந்து, தூங்கி எழுந்து விழித்த பாம்பின் குண்டலினி சக்தி. இந்த இடத்துல பாம்புங்கிறதா குண்டலினி சக்தி. எதுக்கு இதை பாம்புட ஒப்பிடுறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாம்பு சுருண்டு படுத்துட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல போனாங்கன்னா எந்திரிச்சவன்னு திரும்பி பொந்துக்குள்ள போயிடும், எங்கேயாவது போயிடும், சீக்கிரம் போவாங்க. அதே மாதிரி பாம்பை இந்த சக்திக்கு இணையாகத்தான் சித்தர்கள் குண்டலினி சக்தியை ஒப்பிடுவாங்க. அந்த மாதிரி குண்டலினி சக்தியை நினைத்த பொழுது இந்த சக்தி மூலாதாரத்திலிருந்து எப்பொழுது நான் நினைக்கிறேன்னு தூணை நாடி வழியாக இந்த குண்டலினி சக்தி போய் அந்த முட்டிய தூணில போய் நிக்கணும். அது எவ்வளவு சீக்கிரம் அந்த பாம்பினுடைய நாவில் இருந்து இந்த பிளந்த நாக்கு எப்படி அவசரமா போகுது, அந்த அளவுக்கு நான் நினைத்தவுடன் அந்த எண்ணங்கள் அங்கே இங்கே போகக்கூடாது, நினைச்ச உடனே அது எனக்கு வரணும். அந்த இதை கொடுக்க வேண்டும் விநாயகர் பெருமானே என்று சொல்லுவதா இந்த வரி. நான் அந்த விநாயகர் பெருமானை நான் அடையும் முழு பயனையும் நிலைநிறுத்தி அதன் மூலம் மோன நிலையை எனக்கு கொடுத்து சந்திர சூரிய நாடிகளின் இலக்கணங்களை என்னை அறிய செய்து அதனுடைய முடிவில் சுழுமுனை நாடியுடன் தொடர்பு கொண்ட சிதாகாயத்தை அறிய செய்து உணர்த்தி 3 மண்டலம் எனும் சந்திர சூரிய அக்னி மண்டலங்களில் நிற்க செய்து தூங்கி எழுந்த பாம்பின் பிளந்த நாக்கு எப்படி விரைவாக அதிக சக்தியாக செயல்படுகின்றதோ அப்படிப்பட்ட அந்த குண்டலினிய சக்தியை எனக்கு அறிய செய்து உணரச் செய்து அதை உணர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விநாயக பெருமானே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.